சுமார் 55 வருடங்களாக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி பிரசங்கம் பண்ணின தாஸ் பாஸ்டர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லாமல் விட்டுவிட்டார். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை பாடுபடுத்துவது என்பது பக்கத்தில் இருக்கும் சகோதரனை பாடுபடுத்துவது, பக்கத்தில் இருப்பவர்களை குறை சொல்லி ஜெப வீட்டிற்கு வரவிடாமல் ஆக்குவது, குறை சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவை குறை சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவது. ஒரு குற்றம் ஒரு ஆள் செய்தால் அந்த குற்றத்திலிருந்து திருப்தி எடுக்க முயற்சிக்காமல் இன்னும் அதிக பாவியாக ஆக்குவது இயேசு கிறிஸ்துவை பாடுபடுத்துவது என்று அர்த்தமாகும் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து பாடுபடுத்தினவர்கள் அன்று உள்ளவர்கள் மட்டுமல்ல, நாமும் சேர்ந்துதான் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம். உங்களில் ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் தனது திருவாயினால் கூறினாரே, அதே போல தன் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தீமை செய்து கெடுத்ததும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததுதானே என்று சொல்ல வேண்டும். முன்பு இருந்த சாட்சிகளுக்கும் இன்று இந்த ஜோயல் ஐயாவிற்கும் கீழ்ப்படியாமல் பாடுபடுத்துவது இயேசு கிறிஸ்துவை பாடுபடுத்துவது என்று சொல்லி இருக்க வேண்டும். இப்படி சொல்லி இருந்தால் இன்று இந்த ஜோயல் ஐயா கூட்டம் நடத்த வராமல் இருக்கும் நிலை வந்திருக்காது. இதை தாஸ் பாஸ்டர் ஏன் சொல்லவில்லை தெரியுமா? இதை சொன்னால் தான் இத்தனை வருடங்களும் இந்த உண்மையை சொல்லாததை குற்றம் என்ன நினைக்க வேண்டி வரும். என்னால் பிரசங்கம் மட்டும்தான் பண்ண முடியும், மற்றவர்களுக்கு தீமை செய்யாதிருக்க முடியாது, குறை சொல்லாதிருக்க முடியாது, ஜோயல் ஐயாவிற்கு கீழ்ப்படிந்திருக்க தன்னால் முடியாது என்றுள்ள அர்த்தங்களும் ஆகும். இதை கேட்கிற நீங்களே சொல்லுங்கள். இந்த 55 வருடம் இப்படி அழுமூஞ்சியுடன் நின்று இந்த தாஸ் பாஸ்டர் மணிக்கணக்கில் இயேசுவின் பாடுகளை தியானித்ததில் என்ன பலன்? ஒன்றுமில்லை, 0, சூன்யம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.